Hi friends, welcome to Learn English with Nandini. இன்னைக்கு நம்ம 30 டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸோட டே 13th வீடியோல தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய 2 வார்த்தைகள் கொண்ட டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியும். இது 2 வேர்ட்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது. நான் அதோட தமிழ் சென்டென்ஸை சொல்லி நீங்க தான் இங்கிலீஷ் சென்டென்ஸை கண்டுபிடிக்க போறீங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் ஒரு 5 சென்டென்ஸ் இருக்கு. நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். இந்த 30 டேஸ் சீரீஸை நீங்க பார்த்தாலே உங்களால ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியும். ஏன்னா இந்த 30 நாளும் உங்களுக்கு எதை கத்துக்கிட்டா இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்றத வச்சுதான் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். சோ இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு புரிகிறது. இப்ப ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றாங்க, எனக்கு புரியுது அப்படின்னு நீங்க சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அதுவும் 2 வேர்ட்ஸ் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 50 சென்டென்ஸுமே 2 வேர்ட்ஸ் தான். சோ ரொம்பவே ஈஸியா தான் இருக்க போகுது. எப்படி சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரிகிறது அப்படின்னு அர்த்தம். இங்கேயே இரு. இப்ப நம்ம ஃப்ரெண்ட நம்ம சொல்றோம், இங்கேயே இரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிங்க. தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே ஹியர். ஸ்டே ஹியர் அப்படின்னா இங்கேயே இரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து விலகி இரு. இப்ப நம்ம ஒருத்தரை சொல்றோம்ல, என்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு நம்ம சொல்லணும். இது நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ்ல போட்டிருக்கோம். சோ பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டே அவே. ஸ்டே அவே அப்படின்னா விலகி இரு அப்படின்னு அர்த்தம். இது சரி. இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க ஓகே இது சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்பவே ஈஸியா 2 வேர்ட்ஸ்ல எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ரைட். எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். நானும் தான். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லணும், நானும் தான் இதை பண்ணேன், நானும் தான் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு உங்களையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? மீ டூ. எப்படி சொல்லலாம்? மீ டூ. பக்கத்துல வா. இப்ப நம்ம ஒருத்தரை நம்ம பக்கத்துல வான்னு கூப்பிடணும். இப்ப இதெல்லாம் நம்ம டெய்லி தினந்தோறும் பயன்படுத்துற சென்டென்சஸ் தான். அதை எப்படி சொல்லலாம்? கம் க்ளோஸ். எப்படி சொல்லலாம்? கம் க்ளோஸ். சாயாத. இப்ப நம்ம மேல யாராவது சாஞ்சிட்டு இருக்காங்க, சாயாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிங்க. டோன்ட் லீன். லீன் அப்படின்னா சாயிறது. சோ டோன்ட் லீன் அப்படின்னா சாயாத. எனக்கு உதவு. இப்ப நம்ம ஒருத்தட்ட ஹெல்ப் கேட்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஹெல்ப் மீ. ரொம்பவே ஈஸி தான். ஹெல்ப் மீ. அடுத்து இப்பதான். இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம்ல, இப்பதான் நான் இதை பண்ணேன், இப்பதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்பதான் நான் இதை முடிச்சேன். அந்த மாதிரி இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்லும் போது இங்கிலீஷ்ல ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நவ். இப்ப இல்ல, அதாவது இப்ப அது நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல நிறைய நேரங்கள்ல. இப்ப இல்ல அப்படின்றது எப்படி சொல்லலாம்? நாட் நவ். நவ் அப்படின்னா இப்ப. சோ நாட் நவ் அப்படின்னா இப்ப இல்ல. அப்படியா? இப்ப ஒரு விஷயத்த நம்ம கேக்குறோம், இது அப்படியா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்கா ஒரு ஆச்சரியமா கூட கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல இஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். இஸ் இட். இருக்கலாம். இப்ப ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க, அது உங்களுக்கு சரியா தெரியல, கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியல, இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல மேபி. இதெல்லாம் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். மேபி. அவசரப்படாதே. இப்ப ஒருத்தட்ட சொல்லணும், நீ ரொம்ப அவசரப்படுற, அவசரப்படாம இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டையுமே பார்ப்பேன். டோன்ட் ரஷ். ரஷ் அப்படின்னா அவசரப்படுறது. சோ டோன்ட் ரஷ் அப்படின்னு சொல்லலாம். நேரம் முடிந்தது. இப்ப நம்ம எக்ஸாம்லயோ இல்ல ஏதோ ஒரு காம்படிஷன்ல நம்ம சொல்றோம்ல, நேரம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? டைம் அவுட். எப்படி சொல்லலாம்? டைம் அவுட். அதை வாங்கு. இப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்றோம், அதை நீ எனக்கு வாங்கி கொடு, அதை வாங்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வாங்கு அப்படின்னா இங்கிலீஷ்ல பை. சோ அதை அப்படின்னா பை தட். ரொம்பவே ஈஸி தான். என்னை நம்பு. இப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்லணும், என்ன நீ நம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நம்பு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிலீவ். என்னை அப்படின்றது எப்படி சொல்லலாம்? மீ. சோ பிலீவ் மீ. ரொம்பவே ஈஸி தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயனில்லை.
இப்போ நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம்ல, இதனால எந்த யூஸுமே இல்ல, இதனால எந்த பயனுமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்பவே ஈஸி தான். நோ யூஸ். சிம்பிள் தான். நோ யூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஏதாவது செய்தி, இப்போ ஒருத்தட்ட கேட்கிறோம், ஏதாவது நியூஸ் இருக்கா, நம்ம நார்மலா கேட்போம்ல, ஏதாவது தகவல் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். செய்தினா நியூஸ், ஏதாவதுன்னா எனி. சோ எனி நியூஸ் அப்படின்னு கேட்கலாம். மிக அருமை. இப்ப நம்ம ஒருத்தரை வந்து பாராட்டணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்பவே நல்லா பண்ணிருக்கீங்க, ரொம்பவே அருமையா பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெரி நைஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வெரி நைஸ் அப்படின்னு சொல்லலாம். விட்டு விடு. இப்போ ஒரு பிரச்சனையோ இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம ஒருத்தட்ட சொல்றோம், நீ இதை வந்து விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே நினைச்சிட்டு இருக்காத, விட்டுரு. அந்த மாதிரியா நம்ம சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லீவ் இட். லீவ் இட் அப்படின்னா விட்டு விடு அப்படின்னு அர்த்தம். அதை மறந்து விடு. அதையே நம்ம சொல்றோம்ல, இப்ப விட்டு விடுனா லீவ் இட். அதை நீ மறந்துடு. இப்ப ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதையே நினைச்சிட்டு இருக்காத, அதை மறந்துடு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல forget it. எப்படி சொல்லலாம்? forget it. அதனால என்ன? இப்ப நம்ம சில நேரங்களை கேட்போம், இப்ப அதனால என்ன வந்துருச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா, இப்ப இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதனால என்ன அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? so what. எப்படி கேட்கலாம்? so what. இதுவரை இல்லை. இப்ப வரைக்கும் இது வந்து இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இல்லைன்னு சொன்னோம்ல, அது வந்து இப்ப இல்ல, இது வரைக்குமே இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? இங்கிலீஷ்ல நல்லா யோசிச்சு பாருங்க. not yet அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? not yet. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவ்வளவுதான். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இப்போ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் ஆல். அங்கே பார். இப்ப நம்ம அங்க பார்க்க சொல்லணும், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிங்க, இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸ் தான். அங்கே அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்? தேர் அப்படின்னு சொல்லுவோம். பாக்குறது லுக் அப்படின்னு சொல்லுவோம். சோ லுக் தேர் அப்படின்னு சொல்லலாம். மெதுவாக ஓட்டு. இப்ப நம்ம வந்து கார் ஓட்டுறப்ப சொல்லுவோம்ல, நீ வந்து மெதுவா ஓட்டு அப்படின்னு நம்ம அதிகமா சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இதுவும் ரொம்பவே ஈஸி தான். ஓட்டுறது நம்ம எப்படி சொல்லுவோம்? டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். மெதுவான்றதுக்கு ஸ்லோலி. சோ டிரைவ் ஸ்லோலி அப்படின்னு சொல்லிடலாம். எனக்கு தெரியும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஐ நோ. ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். கவனமாக இரு. இப்ப நம்ம ஒருத்தரை சொல்றோம், நீ வந்து கவனமா இருக்கணும், இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பி கேர்ஃபுல். எப்படி சொல்லலாம்? பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நன்றாக செய். இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் நம்ம மோட்டிவேட் பண்றோம், நீ வந்து எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒண்ணு, நீ வந்து இதை நல்லா பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டூ வெல். எப்படி சொல்லலாம்? டூ வெல் அப்படின்னு சொல்லலாம். வாயை மூடு. இப்ப நம்ம குழந்தைங்கிட்ட யார்கிட்ட சொல்றோம், நீ வந்து வாயை மூடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிங்க. ஷட் அப். எப்படி சொல்லலாம்? ஷட் அப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், உங்களுக்கு நன்றி. இப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம நார்மலாவே இப்ப எல்லாருமே இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்தி சொல்றோம். சோ உங்களுக்கு நன்றினா எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல? தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், என்னால் முடியும். இப்போ ஒரு விஷயத்தை என்னால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒருத்தர் நம்ம கிட்ட கேக்குறாங்க, உன்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? என்னால இது வந்து முடியும் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? ஐ கேன். எப்படி சொல்லலாம்? ஐ கேன் அப்படின்னு சொல்லலாம். தயங்காதே. இப்போ ஒரு விஷயத்துக்காக சில பேர் தயங்குவாங்க இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லலாம்? நீ வந்து தயக்கமா இருக்காத, தயங்காத. அதாவது செய்யறதுக்கு பயப்படுறது, அதை நம்ம எப்படி செய்யறோமோ அப்படின்னு தயங்குவோம்ல, அதை இங்கிலீஷ்ல டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹெசிடேட். நான் இல்லை. இப்போ ஒரு விஷயத்த நீ பண்ணையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் இதை பண்ணல, நான் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நாட் மீ. எப்படி சொல்லலாம்? நாட் மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கவலைப்படாத. இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லணும், சரி ஓகே நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிங்க. தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க, பார்த்துட்டே. டோன்ட் வரி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி அப்படின்னு சொல்லலாம்.
அங்க உட்காரு. இப்ப நம்ம ஒருத்தரை சொல்லணும், நீ வந்து அங்க உட்காரு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டே வீடியோவை பாருங்க. அங்க உட்காரு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? சிட் தேர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சிட் தேர் அப்படின்னு சொல்லலாம். பேசாமல் இருங்கள். இப்ப நம்ம சொல்லணும், ஒருத்தர் வந்து நீ பேசாம இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிங்க. தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சுக்க. இப்போ ஒரு பொருளை ஒருத்தரை வந்து வச்சுக்க சொல்லணும். சோ இதை வச்சுக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? இந்த வீடியோ முடிஞ்சதும் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ புரிஞ்சுது அப்படின்னு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் பாத்துக்கிறேன். எப்படி சொல்லலாம்? கீப் திஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மேல பாரு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்ப மேல பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லுக் அப். எப்படி சொல்லலாம்? லுக் அப் அப்படின்னு சொல்லலாம். திரும்பி செல்லுங்கள். இப்ப நம்ம வந்து திரும்பி போங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? நல்லா யோசிங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே புரியும். திரும்பி செல்லுங்கள் அப்படின்றத கோ பேக் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? கோ பேக் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வாருங்கள். இப்ப நம்ம ஒருத்தரை வந்து உள்ள வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமன். எப்படி சொல்லலாம்? கமன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நல்லா தூங்கு. இப்ப நம்ம சொல்றோம்ல, நல்லா தூங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்லீப் வெல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஸ்லீப் வெல் அப்படின்னு சொல்லலாம். எழுந்திரு அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ரொம்பவே ஈஸி தான். எழுந்திரு அப்படின்றத இங்கிலீஷ்ல கெட் அப் அப்படின்னு சொல்லலாம். கெட் அப் அப்படின்னா எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். அழாதே. இப்போ ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க, நம்ம அழாதன்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி 2 வேர்ட்ஸ்ல நம்ம ஈஸியா சொல்றது? ரொம்பவே ஈஸி தான். யோசிங்க. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டோன்ட் கிரை அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிரை அப்படின்னு சொல்லலாம். ஏமாத்தாத. இப்ப நம்ம ஒருத்தரை சொல்லணும், நீ வந்து ஏமாத்திட்டு இருக்க, ஏமாத்தாத அப்படின்னு நம்ம சில நேரங்கள்ல சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஏமாத்துறது அப்படின்னா சீட். சோ ஏமாத்தாதனா அதுல டோன்ட் சேர்த்துக்கணும். டோன்ட் சீட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், குறுக்க குறுக்க பேசாத. இப்ப நம்ம சில நேரங்கள்ல பேசிட்டு இருக்கிறப்ப சில பேர் வந்து இடையில பேசுவாங்க இல்லையா, அது நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதை நம்ம சொல்லுவோம்ல, எப்படி நீ வந்து ஆர்கியூ பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ டோன்ட் ஆர்கியூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், விசேஷம் இல்லை. இப்ப இன்னைக்கு வந்து எந்த விசேஷம் இல்லை, அதாவது எந்த விதமான ஸ்பெஷலான விஷயமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நத்திங் ஸ்பெஷல். எப்படி சொல்லலாம்? நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். திறக்காதே. இப்போ ஒரு இதை வந்து திறந்து பார்க்காத அப்படின்றத எப்படி சொல்லலாம்? திறக்கிறதுக்கு ஓப்பன். சோ திறக்காதே அப்படின்னா டோன்ட் ஓப்பன். அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸி தான். சீக்கிரம் வா. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், நீ வந்து சீக்கிரமா வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிங்க. கம் சூன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி சொல்லலாம்? கம் சூன். நல்ல யோசனை. இப்ப சில பேர் வந்து நமக்கு நல்ல ஐடியா கொடுத்திருப்பாங்கல்ல, அப்ப நம்ம சொல்லுவோம் இது வந்து நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிச்சு பாருங்க. குட் ஐடியா. எப்படி சொல்லலாம்? குட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு 52 வேர்ட்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க இந்த மாதிரி லைக் கொடுக்கறது மூலமா தான் அடுத்தடுத்து எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உருவாக்குறதுக்கு ரொம்பவே அது மோட்டிவேஷனலா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க, அவங்களும் பிகினரா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த 30 days சீரீஸ் நீங்க ஃபுல்லா பார்த்தாலே உங்களால எல்லா இடத்துலயுமே இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். இதை பாத்துறதோடு நிறுத்திடாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ரொம்பவே ஈஸியா இருக்கும். இன்னும் இந்த 30 daysல அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதா வரப்போகுது. அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன். சோ வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த வீடியோ முடியும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கான ஒரு 5 சென்டென்ஸ் நான் வந்து அட்டாச் பண்றேன்.
அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்க தான் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸா இருக்கும். ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.